நம்ம வரம் ஃபுட்ஸ் எப்படி எதுக்காக ஆரம்பிச்சோன்னு தெரியுமா? நான் எலக்ட்ரோ ஹோமியோபதி டாக்டர் அண்ட் டயட்டீஷியன். அதனால எங்க வீட்டுல எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டா தான் இருக்கும். சிறுதானியங்களை அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஹெல்த்தியா தான் எடுக்கிறோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 2014 ஒரு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருந்ததுனால சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா பெட் ரெஸ்ட். அதுக்கப்புறமும் எனக்கு முதுகுல வலி இருந்துகிட்டே இருந்தது. என்னால நிக்க கூட முடியல, படுக்கையிலே இருக்கிற மாதிரி. சரி, திரும்ப எல்லா டெஸ்டும் பார்க்கல. ஸ்பைன்ல ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னாங்க. டிஎம்டி டெஸ்ட்ல வந்து -4 இருந்தது. அப்ப சிவியர் ஆஸ்டியோபோரோசிஸ். அதுக்கப்புறம் திரும்பவும் எல்லாம் பார்க்கல. விட்டமின் டி கம்மியா இருந்தது, தைராய்டு ஹார்மோன்ல ப்ராப்ளம் இருந்தது, டயாபெட்டிக் வந்தது, இப்படி நிறைய ப்ராப்ளம் பாடியில இருந்தது. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்த மெனோபாஸ், அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும், ஆஸ்டியோபோரோசிஸ் சிவியர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் சரி டயட்லயே நம்ம ஃபுட்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சு பார்த்து இது பண்ண கண்டுபிடிச்சதுதான் ஆன்டி நியூட்ரியன். சரி, ஆன்டி நியூட்ரியன் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபுட்டை எடுத்து பார்க்கலாம், எடுத்தா நமக்கு சரியாகுதான் பார்ப்போம்ட்டு அதுல எடுத்து பார்க்கல என்னுடைய ஆஸ்டியோபோரோசிஸ் எனக்கு சரியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வரம் ஃபுட்டு கொண்டு வரோம். நான் ஆஸ்டியோபோரோசிஸ்ல இருந்து எப்படி ரிலீவ் ஆனங்கிறத ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோல போடுறோம். அது நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.